ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் லட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஈஸியாக செய்யலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 2 தேங்காய் எடுத்து அதை உடச்சி எல்லா ஓடும் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஓடெல்லாம் தனியாக எடுத்து வச்சுது பேக் சைடில் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா தோல், அதையும் நீக்கி நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டு இப்போ நம்ம துருவி எடுத்துகிட்டு வர போகிறோம். நீங்கள் தேங்காய் துருவல் இருந்தாலும் நீங்கள் தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கலாம். அதனால அந்த ப்ரௌன் கலர் பார்ட் நம்ம சேராதபடி பார்த்துக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை துருவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம துருவினா போதும். எல்லாமே நல்லா துருவியாச்சு. இப்போ இது நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம எதில் ஃப்ரை பண்ண போகிறோமோ அந்த ஃப்ரையிங் பேனில் தான் நம்ம இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதை பண்ணிவிட்டு இதில் வெல்லம் 1 கப்புலேருந்து 1.25 கப்பு வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இந்த ஸ்வீட் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம முந்திரி ஃபுல் முந்திரியாக இருக்குது. இது கட் பண்ணி நம்ம நெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கார்னிஷ்காக ஃபுல் முழு முந்திரியாக இருக்குது. இப்போ இது 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அந்த முந்திரி மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது நல்லா கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் வெல்லம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது அடுப்பு மேலே வச்சு இப்போ ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த வெல்லம்லாம் நல்லா மெல்ட் ஆகி தேங்காயோட மிக்ஸ் ஆகி நல்லா ஸ்வீட் பதத்துக்கு வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால அந்த தேங்காயும் ஃப்ரை ஆகும், அந்த வெல்லமும் ஃப்ரை ஆகிடும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம். அந்த 3 ஏலக்காயும் இதில் போட்டுடலாம். ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு நிறைய பொருள் தேவைப்படாது. இப்போ முந்திரியும் நம்ம இது கூடவே போட்டு சேர்த்துக்கலாம். முந்திரி தேவையில்லைன்னா நீங்கள் முந்திரி கூட ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாம் ஒன்றும் நமக்கு எது தேவையோ நம்ம அது மட்டும் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். சும்மா கார்னிஷ்காக தான் நம்ம முந்திரி சேர்க்குறோம். ஏலக்காய் மட்டும் சேர்த்தா கூட போதும். இப்போ லட்டு பிடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியானது. ஒரு தேங்காய் மட்டும் துருவிட்டு நம்ம ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. தேங்காய் ஃபுல்லாக ஆறின பிறகு தான் நம்ம லட்டு பிடிக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் உடச்சி காமிக்கிறேன். உள்ளவும் அவ்வளோ சாஃப்டாக அப்படியே ஸ்வீட் மாதிரி இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.